ஹாய் கைஸ், வெல்கம் டு மெடிக்கல் ட்ராவலர். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஆனால் லீவு போட்டு அக்கா மகளுக்கு பிறந்த நாள். ஸோ கிளம்பியாச்சு கைஸ். ஸோ லுடோ வேறு எங்கிட்ட நிற்கிறானா, லுடோ வேறு இங்கே நிற்கிறான் கைஸ். ஸோ அவனையும் ஆன் பண்ணி வைப்போம். நைட்டே கீழே போட்டேன். ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்மளும் கிளம்புவோம் கைஸ். மார்னிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே இளையாங்குடி இங்கேருந்து எங்கள் அக்கா ஊர் வந்து ஒரு 78 கிலோமீட்டர். ஸோ போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு பொம்மைலாம் வாங்கி வச்சுருக்கேன். போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு வந்துடுவோங்க. அப்படியே சேனல் பேர் மெடிக்கல் ட்ராவல்னு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் உள்ளிக்கு போவோம். நேற்று 219 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் லிடோவுக்கு. இவன் ஸ்ப்ளெண்டர் மேக்ஸிமம் வந்து 70 கொடுப்பாங்க. இது 32,413 எடுத்தேன். இப்போதைக்கு 2 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஸோ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறான்னு நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வண்டி எடுத்து 6 வருஷம் ஆச்சு. ஆனால் கிலோமீட்டர் ஓடினது கம்மி தாங்க. ஸோ வீட்லேயே இருந்ததுனால வீட்டில் பைக்கு கொடுக்க மாட்டேன்னானுங்க. லைசன்ஸ் எடு, அப்போ தான் பைக் கொண்டு இருந்தானுங்க. ஸோ அதனால் எடுக்காமே. ஸோ பெரியாரும் வந்தாச்சு. பெரியார்லேருந்து நம்ம மாட்டுத்தாவணி போச்சதில்ல. ஸோ மாட்டுத்தாவணி போகாமல் அப்போலோ ரோடு ஒன்று இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய அந்த கோமதிபுரம் ரோடு. ஆனால் இப்போ பாலகர் நடக்கிறதுனால அந்த ரோடு பிளாக்கு. ஆனால் நான் அன்னைக்கு போனேன், அந்த மண்ணிலேயே போயிட்டு வந்துடலாம். ஸோ போயிடலாம் இந்த ரூட்லேயே. இங்கே டீ டைம் ஒன்று இருக்குங்க, நல்லாயிருக்கும். பட்டு இப்போ டீ குடிக்க இங்கே தான் நம்ம மதுரையில் டீ குடிச்சதுன்னா இங்கே தான் அதிகமாக குடிச்சிருக்கு. அதிகமான இந்த சைடு வந்து தான் குடிச்சு போவேன். இப்போ சரி மார்னிங் போவோம், போயிட்டு அக்கா வீட்டில் கூட குடிச்சுக்குருவோம். இங்கே வந்து விளக்கு தோணுங்க. இங்கிட்ட மோஸ்ட்லி இந்த பிளாஸ்டிக் இந்த இட்லி பேப்பர் எல்லாம் கிடைக்கும், ஐஸ் ஸ்டோன்ஸு. நான் இந்த சைடு வந்து அதிகமாக வாங்கினது இது வாங்கியிருக்கேன். அப்புறம் நிறையாவது கிடைக்குங்க இந்த சைடு. ஸோ இந்த கிச்சன் மெட்டீரியல்ஸு, இந்த நம்ம இது வச்சுப்போம்ல, அதாவது ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும், எல்லா திங்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் மோஸ்ட்லி. ஸோ கடை திறந்துருந்துச்சுன்னா நானும் எங்கள் அம்மாவுக்கு இட்லி கடைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். நானும் சுத்தமாக மறந்துட்டேன். அப்போலோ ரோடு வந்து ரொம்ப என்ன சொல்ல புழுதியாக கிடக்கும், மண்ணாக கிடக்கும். ஸோ நம்ம இப்படியே போயிட்டு ஜப்பாக்குளம் ரிங் ரோட்லேருந்து அப்படியே மாறிடுவோங்க நம்மளும். இதுதாங்க மதுரையோட தெப்பக்குளம் வீடு. ஸோ இது தண்ணி இல்லாத போது நான் சின்ன வயசில் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. யார் விளையாண்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அந்த புல் இருக்கும், ஆளாளுக்கு ஒரு டீமாக கிரிக்கெட் விளாடுவாங்க, த்ரோ பால் விளாடுவாங்க. நல்லா இருக்குங்க மதுரையில். நான் சின்ன வயசில் வந்திருக்கேன். சின்ன வயசுனா ஒரு 7th படிக்கும்போது எங்கள் அண்ணனோடலாம் வந்து விளாடுவேன். இங்கே தான் இருந்தாங்க மதுரையில். ஸோ நல்லா இருக்குங்க அந்த புல்லில் விளாட்றது. கொஞ்சம் இருக்கும். திருவிழா வரும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ரோட்டை படிப்போம். அங்கிட்டும் போனாங்க இதுக்கு ரிங் ரோடுக்கு. ஸோ இந்த ரைடு வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் பாலத்துக்கீழே போயிடும். இது பெட்டராகவும் இருக்கும் இந்த ரோடு. ஸோ நான் ஊர்லேருந்து வரும்போது இந்த ரோட்டை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்ட்ரைட்டாக போனால் ஆரப்பாளையம். ஆனால் என்ன ஆரப்பாளையத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் வராது, இடையில ஒரு பாலம் வருங்க. ஸோ அதில் கட்டாகி போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் இருக்காது. வந்தாச்சுங்க. இதுதான் மதுரையோட ரிங் ரோடு. ஸோ நம்ம இப்படி போயிட்டு போவோமா, எனக்கு இந்த சைடு ரூட்டு தெரில. நம்ம வந்து சிவகங்கை ரிங் ரோடு பிடிச்சி அண்ணே பூவந்தி இந்த சைடு போகலாமா? பூவந்தி இல்லாட்டி அந்த மதுரை ரிங் ரோடு போகலாம். இதுலேயும் போகலாம். இதுலேயும் போகலாமா? போய் நேரம் ரிங் ரோடு இந்த பைபாஸில் போங்க. சரி. போய் ஒரு பாலம் ஏறேன். ஓகே. அடுத்து 2வது பாலம் ஏறனோடனே அப்படியே 2வது பாலம் ஏறனோட நான் வந்து சிவகங்கை போகிறேன். ரோடு இந்த ரோடு போக முடியாது. சக்குடி போய் போகலாம். கற்பாயின் வழியா இப்போ நீ போகலாம். அடுத்து மணலூர். மணலூர் அடுத்து சக்குடி லெஃப்ட் ஒரு பாலம் பிரியும். சரி. பிரிச்சு ஏறுங்க. முதல் பாலம் ஏற. சரி. 2வது ஒரு பாலம் ஏறுங்க. ஏறனோட கொஞ்சம் தூரத்தில் 4 பிரிவேன். அவனை கேட்டுக்கோங்க. சக்குடி எங்கிட்டு போட அதே புரிஞ்சா ஒரே பைப்பாஸ் ரோடு நல்லா இருக்குது. நல்லா இருக்குமா? ஒரே ரோடு நேரம் போயிட்டு. சரி. பாலம் ஏறி இறங்க. சரிண்ணே. இறங்கி கொஞ்சம் தூரம் போகும்போது கேட்டுக்கோங்க. சரி. ஒரு பாலம் பிரியும். சரி. ஆத்து பாலம் போங்க. சரி. பாலத்தை போனீங்கன்னா அது நேரம் அப்படியே போஞ்சி. சரிண்ணே. ஸோ இந்த ரோடு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த ரோட்டில் போயிருக்கேன். இந்த ரோட்டில் முதல்ல இல்லைங்க, வருஷம் ஃபுல்லாக இந்த ரோட்டில் தான் போகிறேன். எங்கள் ஊருக்கு வந்து அந்த ரோடு கிடையாது, புதுகுளத்தூர் பரமக்குடிக்கு. ஸோ இந்த ரோட்டில் தான் முன்னாடி இது ஒரு 5
இயர்ஸோ 6 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு சரியாக இயர்ஸ் தெரியல. ஸோ இந்த ரோடு தான் ஃபுல்லாக பஸ்ஸும் ராமேஸ்வரம், பரம்பக்குடி எல்லாமே, சமுதி, அபிராமம் எல்லாமே இந்த லைனில் தான் பஸ்ஸு போனது. ஸோ அதுக்கடுத்து அந்த ரோடு போட்டதில் தான் இப்போ இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ரோட்டையே பிடிச்சி போயிடும். மணி 7:20 கிளம்புனேன். இப்போ மணி எத்தனை மணின்னு தெரியல, ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும். எப்படியும் ஒரு 9 மணிக்குள்ளே 9:30 போயிடுவேன் நாங்கள். மதுரையோட வேலம்மாள் ஸ்கூல் இதுதாங்க. ஸோ அங்கே வேலம்மாள் இருக்கிறவங்களுக்கு இங்கே தான் ஹாஸ்டல் இருக்கும். இங்கே மதுரையில் அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல எல்லா டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட் எல்லாமே இங்கே தான் அவங்களுக்கு ஹாஸ்டல். இதில் போனால் அங்கே ஹாஸ்டல் ஒன்று இருக்குங்க. எங்கள் அண்ணனும் இங்கே தான் வேலை பார்த்தா மதுரையில், இப்போ துபாயில் இருக்கான். ஸோ நம்மளோட முயற்சி வேணுங்க. ஸோ நம்மளும் அதே மைண்ட் செட்டில் தான் இங்கே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும், அதுக்கடுத்து ஃபாரின் போகணும். இடையில இந்த யூடியூப் சேனலு, விளாகு, எனக்கு இது ஒரு ஆசைங்க. இதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணி நிறையனா இதுக்காண்டி மெனக்கெட்டு உழைச்சிருக்கேன். ஸோ அது வீணாயிடக்கூடாதுன்னு தான் சரி பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுவோன்னு பண்ணிக்கிருக்கேங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஃபாரின் போ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு தான் வேணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். புரியல? அது எங்கே இருக்கு? சரி ஏறுவா. எத்தனாவது படிக்கிற? நல்லா உட்காந்துக்கோ, முன்னாடி வா, காலை ஒழுங்கா போடு. இங்கே நல்லா போட்டியா? உட்காந்துக்கோ சரியா? ஆ, இன்னும் போகிற வழியில் லா காலேஜ் இங்கே இருக்கு. ஆ தெரியாது அங்கிட்டு. பையன் வந்து அவன் ஸ்கூலுக்கு போய்க்கிருக்கோம். ஸோ அவனே போயிட்டு இடையில அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போவோம். நானும் ஒரு காலத்தில் 11th 12th 10th வரைக்கும் எங்கள் ஊர்லேயே படித்தேன், தெரியாது. பக்கத்தில் ஒரு 3 2.5 கிலோமீட்டரில் போய் படிக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் பைக்கை மறைச்சி தான், எல்லா நாளும் பைக்கை மறைச்சி. நானும் 10th படித்தவனுங்க அப்படியே ஒரு 6 பேரில் 5 பேர் அப்படியே போய் சேர்ந்தோம். ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே வராது. சைக்கிளில் மினிமம் அந்த இயரில் ஒரு 30 போயிருப்பேன் சைக்கிளில். அதுவும் எங்கள் அப்பா கண்டிப்பாக நீ பைக்கிலலாம் ஏறி போகக்கூடாது, சைக்கிளில் மட்டும்தான் போகணும் கண்டிஷன் போடுவார். ஏன் எங்கள் அப்பா அப்படி சொன்னார்னா, மற்றவங்க பைக்கில் ஏறி சில டைம்ஸு ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க போகிற வழியில் சேர்ந்து விழுந்தோம்னா தோழி முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு இதுக்காண்டி தாங்க. நர்சிங் காலேஜ் இங்கே இருக்குது. இப்போ அடுத்து தான் லா காலேஜ் வரும்னு ஐ திங்க் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. பார்த்து இறங்குடா. உன் பேருடா? பார்த்து இறங்கு. அகிலேஷா? நல்லா படி. ஸோ தம்பியும் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே போகும்போதுங்கிற இன்னும் கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் தாங்க சிவகங்கை. ஸோ அங்கேருந்து ஒரு 23 கிலோமீட்டரு அதான் ஒரு போகலாம். எனக்கு இந்த ஸ்கூல் பசங்களை பார்க்கும்போது அதே ஸ்கூல் ஃபீலிங் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளும் காலையில் அவசரமாக தோட்டை கட்டிக்கிட்டு தோட்டம் அமைக்கிட்டு ஓடுவோம், அதே ஃபீலிங் வருதுங்க நீங்கள் பார்க்கும்போது. ஸோ மேபி அங்கே ஒரு காலேஜ் இருக்குங்க, அந்த காலேஜில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாங்கள் போய் பார்க்கலாம். நான் சொன்ன காலேஜ் இது தாங்க, பிரிஸ்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மதுரை கேம்பஸ். இது வந்து ஆக்சுவலாக லா காலேஜுங்க. நெக்ஸ்ட் இயர் இதில் படிப்பேனான்னு எனக்கு தெரியலை, ஆனால் இதில் படிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 3. ஸோ இந்த காலேஜ் தான் நான் சொன்ன காலேஜ், பிரிஸ்டி யூனிவர்சிட்டி லா காலேஜ். ஸோ இது படிக்க ஆசை. நெக்ஸ்ட் இயர் பார்ப்போங்க, ஜூனில் அட்மிஷன் போடலாம். பட்டு கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுவோம், கிடைக்காட்டி கண்டிப்பாக இதில் தான் போடுவேன். என்ன ஒன்று, நைட் ஒர்க் போயிட்டு நம்ம மிடில் கிளாஸுங்க, அந்தளவுக்கு பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் ஒர்க் போய் காலேஜ் சேரணும், லா காலேஜ். இன்றைக்கி இது செம்பூரில் இருக்குங்க. ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்குங்க, கண்டிப்பாக சேருவேன்னு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன 15 கொடுப்பான் ஹாஸ்பிட்டல் சைடு இருந்து நைட் ஒர்க் போனால். அதுவும் நைட் ஒர்க் எனக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியலை, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். இல்லாட்டி ஹோம் நர்ஸே ஃபாலோ பண்ணோன்னா அதில் ஒரு மினிமம் ஒரு 16 எடுப்பேன். ஸோ அதில் இதர செலவுகள் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் லா காலேஜ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி தேதி வந்து
15. ஸோ செப்டம்பர் 15 சொல்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் நடக்குதான்னு தெரில. ஜூன் ஜூலையில் தான் நான் எல்எல்பி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாம் ட்ரை பண்ணாது எதுவுமே கிடையாது இல்லைங்க. ட்ரை பண்ணுவோம். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, எனக்கு நான் படிக்கணும்னு ஆசைங்க. 12th முடிச்சோடனே எனக்கு கிடைக்கல. ஏன்னா கொரோனா பாஸ். வெளியே இருந்தால் கூட ஏதோ மார்க் எடுத்துருந்துருக்கலாம். அந்த 10th 11th மார்க் வச்சு போட்டதுனால ஓகே ஆயிடுச்சு. நான் என்ன கான்செப்டில் இருந்தேன்னா, 11th பையன் கம்மியாக படிச்சு 12th நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருந்தேன். அந்த கான்செப்டும் ஒழுங்கு போச்சு. பார்த்துக்கலாங்க, படிப்போம் நம்மளும். ஒரு ஓமனியே கவுந்துருக்குங்க. தூக்கத்தில் விட்டாங்களா கொஞ்சம். சிவகங்கைக்குள்ளேயே வந்துட்டாங்க. இங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா இளையங்குடி ரோடு. அங்கேருந்து 22 சம்திங். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பக்கா வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதான். ரைட்டாக போனால் இளையங்குடி வந்துடும். சாண்ட் எடுக்கலானே. சரிண்ணே, ஓகேண்ணே, பார்த்து போங்க. ஸோ என்னெல்லாம் நானும் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். சூப்பராக வலிக்கு. ஸோ எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வரவே இல்லை. கடைசியாக ஒரு வருஷத்துக்கு இப்போ தான் வரேன். மற்றபடி எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, மச்சான் வருவாங்க. ஸோ அது அப்படி தான் வந்திருக்கேன். தவிர அவங்க வீடு மறுபடியும் மேலே எடுத்து கட்டினாங்க. அதுக்கடுத்து கூப்பிட்டாங்க, என்னால் வர முடியல. ஏன்னா வேலை அப்படியே சுற்றிக்கிறதுண்ணா, இதனால போகவும் முடியல என்னால். எப்போ எங்கள் அக்கா இருக்கான்னு தெரியல. இருக்கும் இல்லைக்கு தான். சாரி முத்து. பாப்பா தூங்குது. அக்கா என்ன சாப்பாடுலாம் பயங்கரமாக இருக்கு. அச்சா, நல்லா இருக்கீங்களா? ஃபைனலாக வந்துட்டு எங்கே ரசிதாங்க? சரிங்க, அப்படியே போயிட்டு கேக்கு வெட்டுற வீடியோஸ் இனிமேல் வரும். பாய். சரிக்கா, பார்த்துருங்க. அவ்வளோதான், டே இன்னைக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டல் டியூட்டி. இப்படி போக வேண்டியதான். இடையில இப்படி வந்து நிம்மதியாக இருந்துட்டு போங்க. அவ்வளோதான். எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 4 இயர்ஸும் அப்படியே ஃபீல்டுலேயே ஓடிடும். எதுக்காண்டி ஓடணும்னு யோசிப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு. கண்டிப்பாக எல்லோரும் யோசிச்சிருக்காங்க, எங்கள் சீனியரும் சொல்லியிருக்காங்க. இருக்கிற டயத்துலேயே சுற்றி பார்த்துக்கணுண்டா. ஸோ அப்படியே கிளம்பி. சரிக்கா பாப்பா, டேயும் இன்னைக்கு நல்லா போகும். ஸோ இப்போ நம்ம சிவகங்கை போகிறோம். சிவகங்கையிலேருந்து அப்படியே நம்ம மதுரை போயிடுவோம்.